சாங் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல சாங். நோட்ஸ் பார்த்தீங்கன்னா சா, ரீ2, கா1, மா1, பா, தா2, நீ1, சா. ரிட்டர்னும் அதே மாதிரி தான். நான் வந்து மத்தியம ஸ்ருதியில் எடுத்திருக்கேன். அதாவது நான் வந்து ஜி ஸ்ட்ரிங்கு டியூன் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்ட்ரிங்கை ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஜிக்கு டியூன் பண்ணியிருக்கேன். ஜி ஸ்ருதியோட மாவை நான் சாவா எடுத்துக்கிறேன், மாவை சாவா எடுத்துக்கிறோம். ஸோ சா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ரீ1, ரீ2, கா1, கா2, மா1, மா2, பா, தா1, தா2, நீ1, நீ2 அண்ட் சா. அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே வந்துடணும். அதாவது சா, ரீ1, ரீ2 வந்து பா வந்து ரீ2 ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கா1 அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே அதாவது மாட்டுமா நம்ம சரிகம பதனிசா எடுத்துக்கணும். மிடில் ஆக்டேவ் சரிகம பதனிசா. அப்போ இங்கே வந்து அப்பர் ஆக்டேவ், இந்த சாக்கு அப்புறம் அப்பர் ஆக்டேவ், இந்த சாக்கு முன்னாடி நமக்கு மந்திரஸ்தாயி வந்துடும். ஸோ ஒரே ஸ்ட்ரிங்கில் எல்லாமே வாசிக்கலாம். அது மாதிரி நம்ம டியூன் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்ட்ரிங்க்கு போகணுன்றது கிடையாது. இந்த சாங் பொறுத்த வரைக்கும் பால ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே அப்பர் சால வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா பா 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 மா மா பா மா ம க ரி சா சா வருது. அதாவது பா 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 மா மலர்ந்தும் மலராத வருது. பாதி மா பா மலர் போல மாமா கரி சாசா. ரீ வந்து நான் வாசிக்கிறது இல்லை, நோ பிளே. அதாவது கா மட்டும் வாசிச்சு அந்த சவுண்ட்லேயே ரீயை நான் எடுத்துக்கிறேன். போல அப்படி. அப்புறம் அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா மலரும் ரீகமா விழி கரி வண்ணமே. அதுக்கு ஸ்வரம் வந்து கரி க சா சா சரிக. அதாவது க சா சரிக. அது எப்படி வாசிக்கணும்னா ஒரு ஜண்டை மாதிரி அந்த காவை எடுக்கலாம், இல்லை லைனாகவும் வாசிக்கலாம். இந்த கா மீட்டக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக வரணும். ரிகமா மீட்டிக்கலாம், விழிக்கு கரி மீட்டிக்கலாம், வண்ணமேக்கு இந்த சா ஃபர்ஸ்ட் சா மீட்டக்கூடாது, இந்த கா மீட்டக்கூடாது. அவ்வளோதான். ஸோ இது செகண்ட் லைன். அப்புறம் வந்து சாசா அதே லைன் தான் திருப்பியும் ரிப்பீட் ஆகுது. அதே ஸ்வரம். விடிந்தும் விடியாத காலை பொழுதாக. அதுக்கு விடிந்தும் ரிகமா விடி கரி யாத. அதே மாதிரி இந்த வண்ணமே மாதிரி தான் க சா. காலை அங்க வந்து கா சவுண்ட் புல் பண்றதுனால கா வந்து வாசிக்க கூடாது. காலை பொழுதாக கரி கசசா. இந்த கரி கசசாங்கிற ஃப்ரேஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ்ல நிறைய இடத்துல வரும். ஸோ அது வந்து கசசான்னு வாசிக்கணும். அப்படி